வர்த்தகம், விசா, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. G7 மாநாட்டின் இடையே இந்தியா அமெரிக்கா உறவுகளை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. பிரதமர் மோடியுடனான சந்திப்பை மிகவும் சிறந்த தருணமாக கருதுகிறேன். மேற்காசிய விவகாரத்தில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அதிபர் டிரம்ப் பெருமிதம். மேற்காசிய போரால் எரிபொருள், உரம் ஆகியவற்றின் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் கணிசமான காலத்திற்கு வளரும் நாடுகளை பாதிக்கும். G7 மாநாட்டில் பிரதமர் மோடி கவலை. இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தினார் பிரதமர் மோடி. ஈரானின் ஹார்மூஸ் நீரிணையை திறக்கும் ஒப்பந்தத்திற்கு G7 நாடுகள் ஆதரவு. ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள அமைதி ஒப்பந்தம் குறித்து உலக தலைவர்கள் வரவேற்பு. பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 மாநாட்டின் 3ஆம் நாள் அமர்வில் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலானி உள்ளிட்ட உலக தலைவர்கள் உற்சாகத்துடன் கைகுலுக்கி வரவேற்பு. G7 நாடுகள் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு சைக்கிள் பரிசளித்தார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். அடுத்த ஆண்டு பிரான்ஸ் நடத்தவுள்ள சைக்கிள் ஓட்டுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளை விளம்பரப்படுத்தும் விதமாக பரிசளிப்பு. ஆளுநர் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை தவிக அரசு விரைவில் தாக்கல் செய்யவிருப்பதால் பெரும் எதிர்பார்ப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் பேரவை செயல்பாடு குறித்து எம்எல்ஏக்களுக்கு முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவையில் வலுவான எதிர்க்கட்சியாக திமுகவினர் செயல்பட வேண்டும். கூட்டத்தொடரில் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றும் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து மற்றும் மின்சார பேருந்துகளின் சேவையை அதிகரிப்பது தொடர்பாக ஆய்வு. தூத்துக்குடி மாவட்டம் அல்லிக்குளத்தில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அமைகிறது. தமிழ்நாடு அரசு இன்ஸ்பேஸ் நிறுவனம் இடையிலான ஒப்பந்தத்தை முதலமைச்சரிடம் காண்பித்து அமைச்சர் கீர்த்தனா வாழ்த்து. முதலமைச்சர் விஜயுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திப்பு. தலைமை செயலகத்தில் சுமார் 1 மணி நேரம் நீடித்த சந்திப்பில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக விரிவாக ஆலோசனை. தவிக அரசு முழுமையாக 5 ஆண்டு ஆட்சி செய்தால் தமிழக அரசின் கடன் அளவு 20 லட்சம் கோடியாக உயரும். திமுகவை விட குறைவான கடனை தவிக அரசு வாங்கிவிட்டால் பதவியில் இருந்தே விலகுகிறேன் என தங்கம் தென்னரசு சவால். $78,000 கோடி வருவாய் பற்றாக்குறைக்கு மத்திய அரசு நிதி கொடுக்காததே காரணம் என தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மத்திய அரசு நிதி கொடுக்காதது பற்றி வெள்ளை அறிக்கையில் தவிக அரசு சொல்லாமல் மறைத்தது ஏன் எனவும் கேள்வி. தவிக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ரூபாய் 6 லட்சம் கோடி தேவைப்படும் என தங்கம் தென்னரசு கணிப்பு. அரசு கடன் வாங்குவது தவறு அல்ல, அந்த கடனை எப்படி மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம் எனவும் பேட்டி. நோய் அறிகுறிகள் மட்டுமல்ல, அதனை தீர்க்கும் மருந்துகளும் அவசியம். தவிக அரசின் வெள்ளை அறிக்கை தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் அறிக்கை. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கீகாரம். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு.
ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரிடமும் விளக்க கடிதம் பெறப்பட்டுள்ளது. கடிதத்தை படித்து பார்க்க பிறகே நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என சபாநாயகர் விளக்கம். தனது எம்எல்ஏ பதவியை சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததால் விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது விராலிமலையும் சேர்த்து 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதாக தகவல். தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் முடிவை சி. விஜயபாஸ்கர் மேற்கொண்டால் அவருக்கு முழு மனதுடன் ஆதரவு தருவோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த நிலையில் ஆதரவாளர்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். கட்சி விட்டு கட்சி தாவுபவர்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுகிறீர்களா, சூடு சுரண இருக்கா என சி. விஜயபாஸ்கருக்கு ஆர்.பி. உதயகுமார் காட்டமான கேள்வி. அதிமுக ஆட்சியின் போது அதிகாரத்தை வைத்து சேர்த்த சொத்துக்களை மீண்டும் கட்சிக்கே எழுதி வைக்க வேண்டியதுதானே என்றும் விளாசல். நடிகர் ரஜினிகாந்த் எந்த அரசியல் கட்சியிலும் இணைய மாட்டார் என நம்புகிறேன். ரஜினிகாந்தை நேற்று சந்தித்த போது அரசியல் எதுவும் பேசவில்லை எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். கோவையில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். மாணவியின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு இஎஸ்ஐ மருத்துவமனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் வரும் 23ஆம் தேதி போராட்டம். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் PM ஸ்ரீ மூலம் ஹிந்தி திணிப்பை கண்டித்து ஆளுநர் மாளிகை முற்றுகையிடப்படும் எனவும் அறிவிப்பு. ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கும் மின்கட்டண உயர்வை கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தொடங்குவதற்கு இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கக் கூடாது. தமிழ்நாடு அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். புதுச்சேரியில் அமைச்சராக பதவியேற்றார் திருநள்ளாறு தொகுதி பாஜக எம்எல்ஏ GNS ராஜசேகரன். பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். நான் GNS ராஜசேகரன் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவர்க்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். புதுச்சேரி அமைச்சர்களாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிவக்கொழுந்து, ராஜவேலு ஆகியோர் பதவியேற்பு. லோக் நிவாஸ் பவனில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். மேகதாது விவகாரத்தில் கண்டிப்பாக எங்களின் கோரிக்கையை பிரதமரிடம் வழங்குவோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கையை வழங்குவேன் எனவும் அமைச்சர் GNS ராஜசேகரன் பேட்டி. காவிரி நீரை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் மேகதாது குறுக்கில் அணை கட்டுற முயற்சியில் கர்நாடக அரசு ஈடுபட்டு இருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய கோரிக்கைகளை பிரைம் மினிஸ்டர்டையும் ஹோம் மினிஸ்டர்டையும் நிச்சயமா கொடுப்போம். அவங்க அதற்கான தீர்வு நிச்சயமா எங்களுக்கு ஏற்பட்டு கொடுப்போம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்க? அதாங்க கோரிக்கைகளை இப்போ CM சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம், ஹோம் மினிஸ்டர் சொல்லுவோம், எங்களுடைய தேசிய தலைவர்கிட்ட சொல்லுவோம். நிச்சயமா அதற்கு அவங்க தீர்வு கொடுப்பார்கள். முதலமைச்சர் ரங்கசாமி எந்த துறை கொடுத்தாலும் திறம்பட செயலாற்றுவேன். அமைச்சராக பொறுப்பேற்ற GNS ராஜசேகரன் பேட்டி. ஓரிரு தினங்களில் என்னென்ன துறை என்று
ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. அது விரைவில் நடைபெறும். எல்லாருக்கும் துறைகள் ஒதுக்கி தரணும் இருக்குது. அதை விரைந்து செஞ்சு தரணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். இது இன்றைய தினத்தில் பதவியேற்று செஞ்சுருக்கிறோம். எந்த போர்ட்போலியோ கொடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு தருவோம். திருடனை பிடிப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவரின் வீட்டிற்கு பூட்டு போடுவதுதான் உங்கள் புதிய தந்திரமா? நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் டெலிகிராம் செயலியை தடை செய்ததை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி கேள்வி. மேற்கு வங்கத்தில் ஆயிரக்கணக்கான நடைபாதை வியாபாரிகளுடன் முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராட்டம். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பாஜக அரசுக்கு எதிராக பிரம்மாண்ட பேரணி. ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் எடை கொண்ட மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைத்தது இந்தியா. குழந்தைகள், சிறுவர்களுக்கான பராமரிப்பு சாதனங்கள், அறுவை சிகிச்சை தொகுப்பு உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல். ஆப்கானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 402 ரன்களை குவித்தது இந்தியா. அதிக முறை 400 ரன்களை கடந்த அணி என்ற வரலாற்று சாதனை படைத்து இந்திய வீரர்கள் அசத்தல். ஆப்கானுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் மற்றும் இஷான் கிஷன் அதிரடி சதம். 77 பந்துகளில் கில்லும் 71 பந்துகளில் இஷான் கிஷன் சதம் விளாசி அசத்தல். ஒருநாள் போட்டிகளில் 1000 ரன்களை வேகமாக கடந்த 4வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் இஷான் கிஷன். 79 பந்துகளில் 125 ரன்களை குவித்ததை அடுத்து விராட் கோலி, ஷிகர் தவான், நவ்ஜோத் வரிசையில் இணைந்தார் இஷான் கிஷன்.